The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8. டெல்லியிலிருந்து பாஜகவின் ஆணைக்கிணங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றன என மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழ்நாடு அரசியலில் மே 4ஆம் தேதி என்ன நடந்தது என உடைத்து பேசியிருக்கிறார் மாணிக்கம் தாகூர். தமிழ்நாடு அரசியலில் மே 4ஆம் தேதி என்ன நடந்தது என உடைத்து பேசியிருக்கிறார் மாணிக்கம் தாகூர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லியிலிருந்து பாஜகவின் ஆணைக்கிணங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றன என அவர் பேசியிருக்கிறார். உதயநிதி ஸ்டாலின் அளந்து பேசியிருக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பேசியிருக்கிறார். உதயநிதி துணை முதல்வராக காங்கிரஸ் கட்சி உறுதுணையாக இருந்ததை மறந்தே நன்றி மறந்து பேசுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ரிசல்ட் வந்துட்டு இருக்கும்போது தோத்துக்கிட்டு இருக்கும்போது பாஜகவுடைய கண்ட்ரோலோட சேர்ந்து பாஜகவுடைய ஆணைக்கிணங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும். ஒரே ஒரு காரணம் என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே வன்மம் தான். இதை வெளியில சொல்லாம இருந்தோம். இதுக்காகத்தான் நாங்கள் அவங்களுக்கு போகவே இல்லை. எதுக்கு 5ஆம் தேதி போகல, 4ஆம் தேதி தான் பேச ஆரம்பிச்சாங்களே. இந்த தகவல் திமுக சார்பிலிருந்து உங்களுக்கு வந்துச்சா இல்லை நம்பகமான வட்டத்திலிருந்து வந்துச்சு? அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்கிறது பிஜேபி யாரை பேச சொல்லியிருந்தாங்களோ பிஜேபியில இருந்து தான் பேச ஆரம்பிச்சது. 3 மணிக்கு எந்த நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 4ஆம் தேதி 3 மணிக்கு பாஜகவுடைய முக்கிய தலைவர் அதிமுக திமுக தலைவர்களை தொடர்பு கொண்டார். 5 மணிக்கு இவங்க பேச ஆரம்பிச்சாங்க. பேச ஆரம்பிச்சோடனே எங்களுக்கு தகவல் என்னன்னா பிஜேபி 2 பேருக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டுச்சு. அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு கனெக்டிங் கால் போட்டு விட்டது பிஜேபி. கனெக்டிங் கால் போட்ட உடனே எங்களுக்கு தகவல் வந்துருச்சு, கனெக்டிங் கால் ஆயிடுச்சு. 2 பேரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதே தான் நீங்க இன்னொரு ஆள்கிட்ட கேட்கலாம். இதே தகவலை திரு நம்ம சண்முகம் விழுப்புரம் பிசி சண்முகம் அவர்கிட்ட கேளுங்க. அவருக்கு மாலையில தான் அவர்கிட்ட மத்திய ஒரு அமைச்சர் பேசுறாருன்னு சொன்னாரு. அவர் எப்ப பேசினாரு கேளுங்க. 4ஆம் தேதி சாயந்தரம் நான் விழுப்புரத்துல இருந்து கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு ஒரு அமைச்சர் பேசினாரு சொன்னார். இதுதான் உண்மை. என்னன்னா இவர்கள் பேச ஆரம்பிச்சது 3 மணிக்கு, கனெக்டிங் கால் போட்டது பிஜேபி. உதயநிதி அவர்களை பொறுத்த மட்டும் விஜய் அவர்களை முதல்வராகக்கூடாது என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் செய்து தோற்றிருக்கிறார். பழனிசாமி தான் இதான டீல் அவங்களுக்கு. பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குங்க, நாங்க திமுக இருந்து சப்போர்ட் பண்றோம். காரணம் ஒண்ணு தான், திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்காங்க. இதற்கு கவர்னர் ஹெல்ப் இருக்கும், கவர்னரோட மறைமுக ஹெல்ப் இருக்கும். ஏன்டா கனெக்டிங் கால் போட்டது டெல்லியில, அதனாலதான் கலக்க வச்சது. இது எல்லாத்தையும் என்னடா நாங்க எல்லாத்தையும் வெளியில சொன்னோம்னா தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க பேசாம இருந்தோம். எங்களை பொறுத்த மட்டும் முதல்ல திரு பேபி அவர்கள் சொன்னாரு டெல்லியில என்னன்னா அதிமுகவும் திமுகவும் பேசுதுன்னு. அதுக்கடுத்து அண்ணன் திருமா சொன்னாரு, அதுக்கடுத்து சண்முகம் சொன்னாரு, அதுக்கடுத்து கடைசியா ஐஎம்எல்லுடைய தலைவர் திரு காதர் அவர்களும் சொல்லிட்டாங்க. அதனால இது ஃபுல் ஆயிடுச்சு. என்னன்னா இதுக்கப்புறமும் திமுகவை பொறுத்த மட்டும் இந்த பொய் நாடகங்களை நிறுத்தணும். அதிமுகவும் திமுகவும் ஒரே பேச்சுக்கு வந்துட்டாங்க. அதை செஞ்சது பிஜேபி. வெகு விரைவில் பிஜேபியோட சேர்ந்து இவங்க 2 பேரும் கூட்டணி வைக்கிறதுக்கு மிக விரைவில் வந்துருவாங்க. பார்லிமெண்ட்ல இது வெறும் வெளிநடப்பு அப்ஸ்டென்ஷன்ல ஆரம்பிக்கும். பார்லிமெண்ட்ல இவங்களுடைய 22 எம்எல்ஏகள் எம்பிகள் இருக்காங்க. இவங்க எதிர்கட்சிகளோட சேர்ந்து உட்கார மாட்டோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இவங்க நடுவில் போய் உட்காருவாங்களா? நடுவில் உட்கார்ந்து கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபிக்கு ஆதரவு. இதுதான் நடக்க போகுது. இது எல்லாத்துக்கும் முதல் காரணம் திரு உதயநிதி ஸ்டாலின் தான். இதற்கு இது திமுகவினுடைய கொள்கைகள் அனைத்தும் குப்பையில் போடப்படப்படுது. ஒரே ஒரு வெறுப்பு, திமுகவினுடைய இவ்வளவு நாளா திமுக எந்தெந்த கொள்கைகளுக்காக நின்றுகிட்டு இருந்துச்சோ அது எல்லாத்தையும் திமுக இழக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வர்றது திரு உதயநிதி அவர்கள் தான். அவருடைய வன்மம் நேற்று தெரிஞ்சிச்சு. டெல்லியிலிருந்து பாஜகவின் ஆணைக்கிணங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றதாக காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்.
இது தொடர்பாக பேசுவதற்காக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு டி.கே. இளங்கோவன் நமது இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் முன் வச்சிருக்கிறாரு. டெல்லியிலிருந்து பாஜகவின் ஆணைக்கிணங்க திமுகவும் அதிமுகவும் இணைஞ்சு ஆட்சி அமைக்க முயன்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து சார்? அதாவது அவங்க இப்ப எங்க கிட்ட இருந்து பிரிஞ்சு அங்க போயிட்டாங்க. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் விஜயுடன் தான் சேர வேண்டும் என்று இங்கே அழுத்தம் கொடுத்தவர்கள். அந்த நிலையில அவர்கள் எங்களை பற்றி குற்றை சொல்வது தவறு. அதையும் மீறி இந்த தலைவர்களின் மூலமாக 28 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒரு மாநிலங்களவை தொகுதியையும் திமுக அவர்களுக்கு விட்டுக் கொடுத்தது. நாங்கள் பாஜகவோடு கூட்டணியோடு வைக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அப்பொழுதே இவர்களை விட்டு விலகி இருப்போம். ஆனால் நாங்கள் விலகவில்லை, இவர்கள் தான் எங்களை விட்டு விலகினார்கள். இதை தெரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி பெற்ற பிறகு 5 இடங்கள் வெற்றி பெற்ற பிறகு ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை பதவியையும் எடுத்துக்கொண்ட பிறகு இவர்கள் நாங்கள் விஜயை தான் ஆதரிக்க போகிறோம், தாவேகாவை ஆதரிப்போம் என்று விலகினார்களே தவிர நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டிலிருந்து மாறவில்லை. எங்கள் தலைவர் பிரச்சாரத்தின் போதே சொன்னார், எங்களுடைய எதிரி பாஜக தான் என்று சொன்னார். மிக தெளிவாக சொன்னார். டெல்லி தான் எங்களுக்கு எதிரி என்றே சொன்னார். பல்வேறு பிரச்சனைகளில் மாநில உரிமைகளை பறிக்கிற டெல்லி தான் எங்களுக்கு எதிரி என்று தெளிவாக சொன்னார். அந்த நிலையிலே நாங்கள் எப்படி பாஜகவோடு சேருவோம்? இது இவர்கள் அன்றைக்கு போட்ட திட்டம். அந்த திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் வெற்றி பெற்றவுடன் எங்கள் கூட்டணியை விட்டு இவர்களே தன்னிச்சையாக விலகி விஜய்க்கு ஆதரவு, இனி வருகிற தேர்தல்களிலும் விஜயோடு தான் இருப்போம் என்று சொன்னது காங்கிரஸ், நாங்கள் அல்ல. இப்பொழுது எங்கள் மீது குறை சொல்கிறார்கள். இது வேடிக்கையாக இருக்கிறது. மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சார், அதிமுகவும் திமுகவும் கனெக்டிங் கால்ல பேசினாங்க, அதற்கு முன்னின்று நடத்தியது பாஜக அப்படின்ற ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டையுமே கூட அவர் முன் வச்சிருக்கிறார் சார். அது எப்படி பாஜக எங்களை எதிர்த்து தானே பிரச்சாரம் பண்ணாங்க? நாங்க கூட்டணி அமைச்சு தேர்தலில் நாங்க எப்படி அதிமுகவோட கூட்டணி வைப்போம்? தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுகவுக்கு எதிரி அதிமுக தான். ஏறத்தாழ 1972 முதல் இன்று வரை அந்த நிலை தொடர்கிறது. அதிமுகவிலிருந்து விலகியவர்கள் கூட விஜயை ஆதரித்தார்களே தவிர எங்களை ஆதரிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி இன்னும் எங்களை விமர்சிக்கிறாரே தவிர விஜயை விமர்சிக்கவில்லை. இந்த சூழ்நிலையிலே இவர்கள் சொல்வதை எப்படி உண்மை என்று நம்புவது? இவர்களுக்கு ஏதாவது திமுக மீது பழி சொல்ல வேண்டும் என்ற நிலைக்கு காங்கிரஸ் வந்துவிட்டது. அவர்கள் செய்த தவறுக்கு திமுக மீது பழி சுமத்தும் எண்ணத்தை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை பிரச்சாரமாக ஆக்குகிறார்கள். நாங்கள் எப்படி பாஜகவுடன் சேருவோம், நாங்கள் எப்படி அதிமுகவுடன் சேருவோம்? அந்த அணிதான் எங்களுக்கு எதிரணி. சார், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக நன்றி சார். டெல்லியிலிருந்து பாஜகவின் ஆணைக்கிணங்க திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்றன என்று காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக பேசிய திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் பொய்யான குற்றச்சாட்டை காங்கிரஸ் திமுக மீது சுமத்துவதாக அவர் நமது இணைப்பில் தெரிவித்திருக்கிறார். The first Cambridge Apple-enabled school at Chengalpat, integrating nature and technology. Westfield International School. Give your child the best platform to explore and innovate. Admissions open, kindergarten to grade 8.